ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகள்ல பிறந்த உங்களுக்கு மெடிக்கல் துறையுமே உங்களுக்கு பொருந்தும். பார்மசி வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக வரும். லாரிகள்லாம் வாங்கி நிறைய பேர் வாடகைக்கு விடுவாங்க இல்லையா? அதே மாரி ஜேசிபி இயந்திரங்கள் வாடகைக்கு விடுவாங்க இல்லையா? இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் எண் அமைப்புல வருவாங்க. அவங்க பிறந்த தேதியிலயோ, கூட்டு எண்ணிலயோ, பேர்லயோ. ஸோ இந்த துறையில நீங்க வந்து ஜெயிக்க முடியும்ங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி தன்னார்வ தொண்டு உள்ளம் கொண்ட மனிதராகவும் பிற்காலத்தில் இவங்க மாறுவாங்க. ரிபல்னு சொல்லுவோம், புரட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ ஃபிடல் காஸ்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா, சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம நிறைய சுவாரஸ்யமான பகுதிகளை தொடர்ந்து நம்ம நேயர்களுக்காக கொடுத்துக்கிட்டு வரோம். இதுவுமே அப்படிப்பட்ட ஒரு பதிவாக இருக்க போது, குறிப்பாக ஒவ்வொரு பிறந்த தேதியிலும் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு பொருந்தக்கூடிய வேலை அல்லது வியாபாரம் எது அவங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத அவங்க பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் வியாபாரம் செய்யலாமா, ஜாப் செய்யலாமா, அல்லது எது பொருந்தும்ங்கிறத பற்றி விலாவாரியாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே நம்ம நேயர்களுக்கு சொல்வது, உங்களுடைய பெயர் வந்து முதல்ல உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கணும். அப்படி பொருந்தாத பட்சத்துல அது நிறைய விளைவுகளை உண்டு பண்ணும். அதை பற்றிய தகவல்களை நான் இலவச பொது பலன்களாக ஆல்ரெடி நம்ம நேயர்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரேன். முதல் முறை பார்ப்பவர்களுக்காக சொல்றேன். உங்களுடைய பிறந்த தேதியும் பேரையும் எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, நம்ம சாய்ராவ் நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட நீங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது, உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்க நேம் பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல் வரைக்கும் மட்டும் நான் இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சி விடுவேன். அப்படி பொருந்தலைன்னா அது என்ன கன்சல்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது அதிலே நான் சொல்லிடுவேன். இது வியாபார பெயருக்குமே பொருந்தும். வியாபாரிகள் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்க எனக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். உங்களுடைய பிறந்த தேதியோட அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலைங்கிறத சொல்லுவேன். குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்கன்னா, குழந்தையோடைய பிறந்த தேதி, நேரம், பெயரோட எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு 3 நாட்களுக்குள்ளார பதிவு பண்ணி அனுப்புறேன். இதை நீங்க அனுப்பும்போது சாய்ராவ் நியூமராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பினால் மட்டுமே என்னால் அந்த பதிலை 3 நாட்களுக்குள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் ஒரு ஜாபை தேர்ந்தெடுக்கணும், எந்த துறையில் நீங்கள் வந்து ஒரு வியாபாரத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவான பர்சன். நீங்கள் பொதுவாகவே வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு விஷயத்தை செய்வது, ஒரு மைண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து நிறைய தாட்ஸ் உங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும், ஐடியாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது சார்ந்த ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மிகச்சரியாக பொருந்தும். காற்று மாரின்னு வச்சுக்குவோமே பொதுவாகவே. ஸோ இந்த எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் லைன்ல வந்து உங்களுக்கு மிகச்சரியாக பொருந்தும். அது வந்து நீங்க வியாபாரமாக அமைத்துக் கொள்ளும் பொழுது, அது சார்ந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு இதுவாக நீங்க பிசினஸாக ஆரம்பிக்கலாம். மெடிக்கல் துறையாக இருந்துச்சுன்னா, மெடிக்கல் துறையுமே உங்களுக்கு பொருந்தும். பட் நிறைய மக்கள்கள் சம்மந்தப்படக்கூடிய ஃபீல்டாக அது இருக்கணும். மெடிக்கல் துறையாக நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது, பார்மசி வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றாக வரும். இப்ப டிஃபார்ம் முடிச்சவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் எண் ஆதிக்கத்தில வருவாங்க. அதேபோல நீங்க பார்மசி லைன்ல நீங்க உங்களுடைய கவனத்தை செலுத்துனீங்கன்னா, நீங்க வந்து அது பிசினஸாவும் நீங்க பார்க்கலாம். பார்மசி யூனிட்டே நீங்க வச்சு மருந்தகமாக அமைத்துக் கொண்டு நீங்க உங்களுடைய பிசினஸ் லைன்ல நீங்க குரோ ஆகலாம். உத்தியோகமாக நீங்க பார்க்கணும்னா, நீங்க வந்து டிஃபார்ம் முடிச்சுட்டு நீங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். நேரடியாக மக்களிடம் சம்மந்தப்படக்கூடிய எல்லா ஃபீல்டுமே உங்களுக்கு மிகச்சரியாக பொருந்தக்கூடியதாகவே அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி டிரான்ஸ்போர்ட்டேஷனும் உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதே. நீங்க வந்து ஒரு டூரிஸ்ட் ஆப்பரேட்டராகவும் இருக்கலாம். அதே மாதிரி லாரிகள்லாம் வாங்கி நெறைய பேர் வாடகைக்கு விடுவாங்க இல்லையா? அதே மாரி ஜேசிபி இயந்திரங்கள் வாடகைக்கு விடுவாங்க இல்லையா? இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் எண் அமைப்புல வருவாங்க. அவங்க பிறந்த தேதியிலயோ, கூட்டு எண்ணிலயோ, பெயரிலயோ இந்த 4 வந்து அதிகமாக சம்மந்தப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஸோ இந்த துறையில நீங்க வந்து ஜெயிக்க முடியுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். சிவில் இன்ஜினியரிங்குமே உங்களுக்கு ஒத்து வரும். அ அதே மாரி ஃபர்னிச்சர் ஷோரூம்ஸ் இது மாரியான விஷயங்களையும் நீங்கள் கவனம் செலுத்தலாம். ஒரு ஷோரூமா நீங்க வந்து ஒரு விஷயத்த அமைச்சு நீங்க அதில பிசினஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்ஸ்லாம் விக்கிறாங்க இல்லையா? இது மாதிரியான ஷோரூம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மிகச்சரியாக கை குடுத்து காப்பாற்றும். ஸோ நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுதே, உங்களுக்கு பொருந்தக்கூடிய, உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்கள நீங்க பண்ணும் பொழுது, அது இயற்கையாகவே உங்களுக்கு வந்து வெற்றியை நோக்கி தான் உங்கள அழைச்சிட்டு போகும் இல்லையா?
ஸோ உங்களுடைய பிளட் அது. உங்களுடைய கப் ஆஃப் டீ அது அப்படி அப்படி சொல்லலாம். அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுதே நீங்க வந்து மிகச் சரியான துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிச்சயம் வந்து வெற்றியை தரும். இதுல நெறைய பேருக்கு வந்து இந்த 4ஆம் எண்ணை பொறுத்தவரைக்கும் மெடிக்கல் ஃபீல்டும் ஒத்து வருமா? அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கலாம். ஏன்னா 4ங்கிறது ராகு. ராகுவுக்கும் மெடிக்கல் ஃபீல்டுக்கும் என்ன பெருசாக சம்பந்தம் இருக்கும்னு நெனைக்கலாம். ஆனா உண்மையிலேயே வந்து மனிதர்களுடைய மேன்மைக்காக பாடுபடக்கூடிய எண்ணாக இந்த 4ஆம் எண் இருக்கிறதுனால, பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய மனிதர்களாகவும் இந்த 4ஆம் எண்காரர்கள் தான் இருக்காங்க. அது மருத்துவத்துறை தான் நெறைய விஷயங்கள்ல வந்து அவங்க ஈடுபடுறாங்க. அதே மாரி தன்னார்வ தொண்டு உள்ளம் கொண்ட மனிதராகவும் பிற்காலத்துல இவங்க மாறுவாங்க. ரிபல்ன்னு சொல்லுவோம். புரட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்ப ஃபிடெல் காஸ்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள் மக்களுக்காக. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துக்கு அவங்க வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருப்பாங்க. செகுவேரா பார்த்தீங்கன்னா, அவருடைய நெருங்கிய நண்பர். அவருமே இந்த 4ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர் தான். அவரு வந்து ஒரு மருத்துவர். அடிப்படையிலே அவரு வந்து ஒரு மருத்துவர். புரட்சியாளராக பின்னாடி மாறுனாரு. அதற்கு காரணம் மக்களுடைய வறிய நிலை, அவங்களுடைய எந்த அளவுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷனே இல்லாம ஒரு குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் அவர் மனச தூண்டுனுச்சு. ஸோ மெடிக்கல் ரீதியாகவும் நீங்கள் வந்து இந்த 4ஆம் எண்காரர்கள் ஒரு பெரிய நிலைக்கு உயர்வாங்க. மக்களுடைய அங்கீகாரத்தை பெறுவாங்க அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். அது எண்கணித ரீதியாகவும் ஒத்து வரும். அதே மாரி உங்களுக்கு அந்த துறை தான் கிடையாது. மற்ற ஃபீல்ட்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த பகுதிய மறுபடியும் இன்னொரு தடவ போட்டு கேளுங்க. கேட்டுட்டு அது சார்ந்த துறைகள நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது, உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். இதுல குறிப்பாக உங்களுடைய வியாபார பெயரும், உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமுமே சரியாக அமையும் பொழுது, உங்களுடைய ரிஸ்க்குக்கு ஏற்ற வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா, எந்த ஒரு முயற்சியுமே வந்து நீங்க வந்து சும்மா செய்ய போறதில்ல. அதுக்கு ஒரு பதிலை எதிர்பார்த்தோ, ஒரு அனுகூலத்தை எதிர்பார்த்தோ தான் நீங்க செய்ய போறீங்க. அதுக்கான ரிசல்ட்ங்கிறது எப்ப கிடைக்கும்னா, நீங்க சரியான துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது, உங்களுடைய பெயரும் சரியா அமைஞ்சிருக்கணும். உங்க வியாபார பெயரும் சரியா அமைஞ்சிருக்கணும். அப்படி அமைந்திருந்தால் தான் முழுமையான வெற்றிங்கிறது கிடைக்கும். இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா இந்த பதிவ பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நான் ஏற்கனவே கேட்டுக்கொண்டதற்கிணங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயரோட அனுப்பி வைக்கும் பொழுது, அல்லது வியாபார பெயரோட அனுப்பி வைக்கும் பொழுது, உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் 3 நாட்களுக்குள்ளார. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.